வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. 100 days 100 வீடியோஸ் சீரீஸில் இன்னைக்கு டே 22. இதில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல இருந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனோட நெக்ஸ்ட் டாபிக்கான நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டிவிஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வாட் இஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்னா என்னது, அதை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் அதை ஸ்டார்ட் பண்ணி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் இதை பீரியாடிக் கிளாசிஃபை பண்ணது பார்த்தீங்கன்னா டாபரினர் பார்த்தோம். அந்த டாபரினர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் மற்ற சயின்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவரை அடுத்து நிறைய சயின்டிஸ்ட் அந்த எலிமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணுறதுக்குள்ள ஆர்வம் காட்டினாங்க. ஓகே, அதில் நெக்ஸ்ட் டாபரினுக்கு அடுத்து வந்தவர் தான் இந்த நியூலாண்ட். ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் நியூலாண்ட். இந்த ஜான் நியூலாண்ட் 1866 இந்த இயர் ஆஃப் 1866 எலிமெண்ட்ஸை அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, 1866 ஜான் நியூலாண்ட் அவர் எந்த நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அவர் வந்து எலிமெண்ட்ஸை அட்டாமிக் மாஸ் அதோட அணு நிறையோட அடிப்படையில் அணு நிறையின் ஏறு வரிசையில வகைப்படுத்துறாரு. ஏறு வரிசைனா ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு 1 2 3 ஸ்மால் அண்ட் பிக் நம்பருக்கு போறதான் ஏறு இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர்ல அணுக்களை அணுக்களில் எலிமெண்ட் தனிமங்களை வகைப்படுத்தி இருக்காரு. தான் ஜான் நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டிவேஸ். ஏன் இதை ஆக்டிவேஸ் அப்படின்னு சொல்றோம்? ஆக்ட் அப்படின்னா என்னன்னா 8. ஓகே, ஆக்டானா 8. ஏன் இதை ஆக்டிவேஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு முன்னாடி இவர் எத்தனை எலிமெண்ட்ஸுக்கு தான் கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா 56 தனிமங்களுக்கு மட்டும்தான் இவர் கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. மொத்தமா நம்ம இப்போ ஸ்டில் 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் 1866 ஜான் நியூலாண்ட் 56 எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அவர் என்ன எடுத்தார் அப்படின்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா தோரியம். அதாவது தோரியத்தோட அட்டாமிக் நம்பர் 56. ஸோ ஹைட்ரஜன்ல ஸ்டார்ட் பண்ணி தோரியத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு மொத்தமா எத்தனை தனிமங்களை அவர் வகைப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 56 எலிமெண்ட். எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினார் அப்படின்னா இன்க்ரீசிங் அட்டாமிக் மாசஸ். அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுற அதிகரிக்கிற அடிப்படையில அவர் வகைப்படுத்தி இருக்காரு. ஓகே, ஏன் இது ஆக்டவேஸ் அப்படின்னு சொல்றோம்? ஆக்டேஸ் எண்ம விதி, தமிழ்ல நியூலாண்டோட எண்ம விதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவர் வகைப்படுத்தும் போது ஒவ்வொரு முதல் தனிமமும் அடுத்து வர 8வது தனிமத்தோட பண்புகளுக்கு ஒத்து இருக்கும். He found that every 8 element அவர் அரேஞ்ச் பண்ண 56 எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும், ஃபர்ஸ்டா வச்சிருக்க எலிமெண்ட்டும் 8ஆ வச்சிருக்க எலிமெண்ட்டும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும், ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கும். அது செகண்டும் 9th, சரி, செகண்ட்ல இருந்து 9வது தனிமத்துல 8வது தனிமம், இந்த ரெண்டுமே சேம் கேரக்டர் வச்சிருக்கோம். தென் 3ல இருந்து 10, 3யும் 10ம் சேம் கேரக்டரா இருக்கும். ஸோ 8 8ஆ இருக்கிறதுனால இதை ஆக்டவேஸ் எண்ம விதி அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, he compared this to octaves found in music. நம்ம மியூசிக்ல எப்படி சரிகம, அந்த சரிகம சுரம் வந்து 7 சொல்றோம், திரும்ப 8வது வரும்போது திரும்பவும் சாயில வந்து நிக்கும்ல, அதே மாதிரிதான் ஒவ்வொரு 7 தனிமம் முடிஞ்சு 8வது தனிமம் அந்த முதல் தனிமத்தை ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த நியூலாண்டோட லா. ஸோ நியூலாண்டோட லாவை நம்ம என்ன சொல்றோம்? லா ஆஃப் ஆக்டவேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டவேஸ். நியூலாண்டோட எண்ம விதி அப்படின்னு இதை சொல்றோம். நியூலாண்ட் ஆக்டிவேஸ் the properties of lithium. சரியா, லித்தியம் and sodium were found to be same. லித்தியத்தோட கேரக்டரும் சோடியத்தோட கேரக்டரும் சேமா இருக்கு அப்படின்னு இந்த லால தெரிஞ்சுக்கலாம். ஸோ சோடியம் வந்து 8th எலிமெண்ட் ஆஃப்டர் லித்தியம். இப்போ லித்தியத்தை ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்னா லித்தியோட அட்டாமிக் நம்பர் 3. ஸோ லித்தியத்தை அடுத்து வச்சோன்னா நெக்ஸ்ட் 8வது அடுத்து வர்றது யாருன்னா சோடியம். இதுல சோடியமும் லித்தியமும் சேம் கேரக்டரா இருக்கு அப்படின்னு இந்த லா நியூலாண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. தென் சிமிலர்லி அதே மாதிரி பெர்லியமும் மெக்னீசியமும், ஃபர்ஸ்ட் பெர்லியத்தை அடுத்து 8வது வர எலிமெண்ட் எதுனா மெக்னீசியம். இந்த பெர்லியமும் மெக்னீசியமும் ஒரே மாதிரியான ரிசம்பிள்ஸா இருக்கு அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டேபிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் பாருங்க. அணு நிறைகளை
இணைத்து ஒப்பிடும் ஆர்வத்தை டாபரினர் வந்து ஃபர்ஸ்ட் அணுநிறை வடிவத்துல தான் அதை அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ அடுத்து வர சயின்டிஸ்டும் நியூலாண்டும் அதே அணுநிறைகளை தான் வச்சிருக்காங்க. 1866ஆம் ஆண்டுல அவர் தனிமங்களை அணுநிறையின் அடிப்படையில அடுக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் குறைந்த அணுநிறை உள்ள தனிமத்துல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் குறைந்த அணுநிறை ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனோட அணு எண் வந்து 1. 1ல இருந்து அணுநிறையும் அணு 1ம் ஹைட்ரஜனுக்கு 1 தான். 56 தனிமம் தோரியத்துல 56வது தனிமம் தோரியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, 56வது தனிமம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலில் வேதி பண்புகளும் முதல் தனிமத்துல வர வேதி பண்புகள் ஒவ்வொரு 8ஆம் தனிமத்தில் உள்ள வேதி பண்புகளுக்கும் ஒத்திருக்கு அப்படின்னு நியூலாண்ட் கண்டுபிடிச்சாரு. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இசைத்துறையில இருக்கிற ஆக்டேவுடன் இது ஒப்பிட்டார். இசைத்துறையில என்ன இருக்கு? சா, ரி, க, ம, ப, த, நீ. திரும்ப பாருங்க 6 7 கழிஞ்சு திரும்ப சா வரும், திரும்ப ரி வரும். ஸோ சா ஃபர்ஸ்ட் தனிமமும் 8வது தனிமமும் ஒரே மாதிரி இருக்கும். திரும்ப செகண்ட் தனிமமும் 9வது தனிமமும் ஒரே மாதிரி இருக்கும். தேர்டும் அடுத்த 10th ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை அவர் கண்டுபிடிச்சார். அதனாலதான் இதை எண்ம விதி அப்படின்னு சொல்றாங்க. இவரோட இதுபடி லித்தியமும் சோடியமும் பண்புகள்ல ஒத்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரிதான் பெர்லியத்தோட 8வது தனிமம் மெக்னீசியம். இவர் அரேஞ்ச் பண்ண டேபிள்ல லித்தியத்துக்கு 8வது தனிமம் சோடியமாகவும் பெர்லியத்தோட 8வது தனிமம் மெக்னீசியமாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டுமே ஒரே கேரக்டரா தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பாருங்க, இதுதான் நியூலாண்ட் லாவோட ஆக்டிவேஸ். நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டிவேஸ் இப்படிதான் அவர் அரேஞ்ச் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் 7 முடிஞ்சு நெக்ஸ்ட் 8வது தனிமம் புளோரின். சரியா? தென் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், நெக்ஸ்ட் குளோரின். இது அடுத்த 8. சோ புளோரின், குளோரின், இந்த ஹைட்ரஜன் இது எல்லாமே சேம் கேரக்டர். இந்த புளோரின், குளோரின், புரோமின் இந்த மூணையும் பாத்தீங்கன்னா இது வந்து என்னது? ஹாலஜன்கள். ஹாலஜன்ஸ் எப்படி இருக்கும்? டைஅட்டாமிக் நேச்சரா இருக்கும். டைஅட்டாமிக்னா 2 ஆட்டம் சேர்ந்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Br2 புரோமின் இப்படிதான் சொல்லுவோம் நம்ம. H2, அதுக்கப்புறம் குளோரின் Cl2 இப்படி 2 சேர்ந்து தான் இருக்கும் புளோரின் 2. ஸோ இந்த மாதிரி வர தனிமங்களை டைஅட்டாமிக் சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜன் கிடையாது. பட் இந்த ஹைட்ரஜன் எதோட கேரக்டர்ல இருக்கு? அதுல ஒரு டைஅட்டாமிக். ஸோ கேரக்டர் இந்த புளோரின், குளோரின் அண்ட் புரோமின் மாதிரி தான் இருக்கு. ஸோ அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பாருங்க? சோடியம். செகண்ட் பாருங்க, லித்தியம் செகண்ட் தனிமம். இதுக்கு 8வது தனிமம் 1 2 3 4 5 6 7 8. 8வது தனிமம் என்னது? சோடியம். இந்த சோடியம், லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம் இது எல்லாமே என்னது? ஒரே சேம் கேரக்டர், ஒரே குரூப்ல இருக்கிறது, ஒரே கேரக்டரா இருக்கிறது. ஓகே, அந்த லித்தியம், சோடியம், இதுல பொட்டாசியம், ருபீடியம் இந்த 4மே ஒரே கேரக்டர்ல இருக்கும். அல்கலி மெட்டல் இந்த 4ஐயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்கலி மெட்டல். இந்த 4 எக்ஸப்ட் இந்த காப்பர் இதுல இருக்கிறது எல்லாமே அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டல் அப்படின்னா ரொம்ப ரியாக்டிவான மெட்டல், ஈஸியா ரியாக்ட் ஆகும். நம்ம வெளியில காத்துக்கு கூட ஈஸியா ரியாக்ட் ஆகிற மெட்டல்ஸ் அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், சிங்க், சிர்கோனியம். இதுல சிங்க தவிர வேற எல்லாமே எப்படி என்னதுன்னா அல்கலைன் எர்த் மெட்டீரியல், கார மண் உலோகங்கள். அல்கலைன் எர்த் மெட்டீரியல். எர்த் மெட்டல் கார மண் உலோகங்கள். அல்கலி மெட்டல்னா கார உலோகங்கள். சோ அடுத்தது பாருங்க, பெர்லியத்துக்கு அடுத்து வர மெக்னீசியம். பெர்லியத்துல இருந்து 8வது தனிமம் ஒரே கேரக்டர் இருக்கும். மெக்னீசியத்துல இருந்து அடுத்து வர கால்சியம் வந்து அதே மாதிரி இருக்கும். சோ எல்லா இதுமே சேமா இருக்கு அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் அவரோட பாசிட்டிவ் சைடு. பட் நெகட்டிவ் சைடு பாருங்க, இது ஹைட்ரஜன், புளோரின், குளோரின், புரோமின் இது எல்லாமே என்னவா இருக்கு? டைஅட்டாமிக் மாலிகுலா இருக்கு. இது எல்லாமே ஹாலஜன்ஸ் சொன்னேன் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். பட் கோபால்ட் அண்ட் நிக்கல் இந்த ரெண்டுமே அதுக்கு இடையில வச்சிருக்காரு.
ஓகே, இந்த கோபால்ட்டும் நிக்கலும் இந்த புரோமின் குளோரின் மாதிரி கேரக்டர் கிடையாது. அது டிஃபரெண்டான கேரக்டர். அயான் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரிப்பட்ட கேரக்டர் தான் இந்த கோபால்ட் நிக்கல். ஸோ அதான் அதுல வச்சிருக்காரு. காப்பர் வந்து வேற, சரி, அது ஒரு மெட்டல். இதையும் இதுல மாத்தி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இவரோட டிஸ்அட்வான்டேஜ். அது என்னன்னு பார்க்கலாம். இவரோட இந்த நியூலாண்ட் ஆக்டிவிஸ்ட்ல கால்சியம் வரதான் அப்டேட் ஆச்சு. சரி, கால்சியம் வர மட்டும்தான் கரெக்டா இருந்துச்சு. அவர் சொன்ன பாயிண்ட் ஒவ்வொரு தனிமமும் 8வது தனிமத்துக்கு சேமா இருக்கும். நெக்ஸ்ட் கால்சியத்துக்கு வந்து இந்த குரோமியம், டின், மேங்கனீஸ், எஃப் இதுக்கெல்லாம் 8வது தனிமம் இந்த கோபால்ட் அண்ட் இது காப்பர், சிங்க் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்கு. அவர் சொன்ன எந்த ஒரு பண்புகளையும் ஒத்து போகல. ஸோ நியூலாண்ட் ஆக்டிவிஸ்ட்ல எதுல இருந்து எது வர கரெக்டா அவரோட எண்ம விதிக்கு உட்படுது அப்படின்னா ஹைட்ரஜன்ல இருந்து கால்சியம் வர மட்டும்தான் உட்படுது. அவர் தோரியம் வர அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாலும் கால்சியத்துல இருந்து ஹைட்ரஜன்ல இருந்து கால்சியம் வர மட்டும்தான் இந்த எண்ம விதி அப்டேட் ஆகுது. தோரியம் வர இது ஒத்து போகல. சோ இது வந்து ஃபிளாப்ல முடிஞ்சிச்சு. இவரோட விதி வந்து எப்படி டாபரினருக்கு குறைபாடு இருந்துச்சோ அதே மாதிரி நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டிவிஸ்ட்லயும் குறைபாடு இருக்கு. But it was found that law was applicable only up to calcium. Calcium வர மட்டும்தான் இது applicable ஆயிடுச்சு. Calcium, every 8 element did not possess properties similar to that first. It was assumed by Newland that 56 next என்ன அவர் பண்ணிருக்காரு அப்படின்னா 56 எலிமெண்ட் மட்டும்தான் நேச்சுரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபியூச்சர்ல டிஸ்கவர் பண்ண மாட்டாங்க. அவர் கான்ஃபிடென்ட்ல 56 எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பீரியாடிக் டேபிள்ல இடம் கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல எவ்வளவு எலிமெண்ட் வந்துச்சு? 118 எலிமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த பேலன்ஸ் இருக்கிற 100 எலிமெண்ட்ஸுக்கு எந்த ஒரு இடமும் ஒதுக்கப்படவில்லை. இது அவரோட லிமிடேஷன்ல முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. In order to fit element his table, Newland adjusted 2 element. எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் கொடுக்காம பாருங்க, இந்த கோபால்ட் நிக்கல், சீரியம் அண்ட் லாந்தரைடு இது எல்லாமே ஒரே ஸ்லாட்ல 2 எலிமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு பீரியாடிக் கிளாசிபிகேஷன் இருக்கவே செய்யாது. ஓகேவா? இதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு. இது நெக்ஸ்ட் லிமிடேஷன். பாருங்க, கோபால்ட் அண்ட் நிக்கல் ஆர் இன் தி சேம் ஸ்லாட் அண்ட் தீஸ் ஆர் பிளேஸ்ட் இன் சேம் காலம் அஸ் ஃப்ளூரின் அண்ட் குளோரின் புரோமின். இந்த ஃப்ளூரின் குளோரின் புரோமின் ஸ்லாட்லயே வச்சிருக்காரு. பட் அதோட கேரக்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். அயன் விச் ரிசம்பிள் டு அயன் தான் எதோட ரிசம்பிள்ஸா இருக்குன்னா கோபால்ட் நிக்கல். இந்த குரூப்ல அயன், கோபால்ட், நிக்கல் எல்லாம் சேம் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். பட் இது எல்லாமே தூர வச்சிருக்காரு. அவர் வந்து அயன், கோபால்ட், நிக்கல் எல்லாம் பக்கத்துல வச்சிருக்கணும், பட் தூரமா வச்சிருக்காரு. இது ஒரு ஃபெயிலியர். தென் thus நியூலாண்ட் லா ஒர்க்டு வெல் லைட்டர் எலிமெண்ட் ஒன்லி. அதனால நிறைய ஃபால்ட் இருக்கனால லைட்டர் எலிமெண்ட், அதாவது கால்சியம் வர உள்ள எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் நியூலாண்டோட எண்ம விதி பொருந்துச்சு. இயற்கையில் 56 தனிமங்கள் மட்டுமே உள்ளன, இனி கண்டுபிடிக்க வாய்ப்பில்லைன்னு நியூலாண்ட் வந்து உறுதியாக நம்பினார். அதனால பிற்காலத்துல அவருடைய பண்புகள் எண்ம விதிக்குள்ள பொருந்தவில்லை. ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. The law of octaves was proposed by, எண்ம விதி யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா அலெக்சாண்டர் நியூலாண்ட். அவரோட ஃபுல் நேம் அலெக்சாண்டர் நியூலாண்ட். Which of the following resembles the 10th element in the Newland periodic classification? பின்வருவற்றில் எது நியூலாண்டின் தனிம வரிசை அட்டவணையில் 10வது தனிமத்தை ஒற்றிருக்கிறது? பாருங்க, ஃபர்ஸ்ட் தனிமம் 8வது தனிமத்தை ஒத்திருக்கும், 2வது தனிமம் 9வது தனிமத்தை ஒத்திருக்கும், 3வது தனிமம் 10வது தனிமத்தை ஒத்திருக்கும். சோ ஆப்ஷன் ஏ 3வது, தேர்ட் எலிமெண்ட் தான் 10வது தனிமத்தை ஒத்திருக்கும். Elements dash were placed in the periodic table of Newland with halogen. அவரோட பீரியாடிக் டேபிள்ல, நியூலாண்டோட பீரியாடிக் டேபிள்ல ஹாலஜன் கூட இருந்த எலிமெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோபால்ட் அண்ட் நிக்கல். கோபால்ட் அண்ட் நிக்கல் அயன் ரிசம்பிள்ஸா இருக்கும், பட் அங்க வைக்காம ஹாலஜன் கூட அதை வச்சிருப்பாங்க. சோ இது கோபால்ட் அண்ட் நிக்கல். Which of the following elements was the last element in the Newland law of activities? Newland law ஓட last element thorium. சரியா, thorium. Iron that resembles cobalt and nickel in properties has been kept far away from these elements. Which was one its shortcoming? Okay, iron வந்து
நிக்கல் அண்ட் கோபால்ட்டோட பண்புகளுக்கு ஒத்த தனிமமா இருந்துச்சு. பட் அதாவது தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. இது எந்த தனிம வரிசையோட குறைபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நியூலாண்ட் எண்ம விதியோட குறைபாடு. According to Newland law of activities, how many elements exist in nature? சரி, நியூலாண்டின் எண்ம விதியின் அடிப்படையில மொத்தமா எத்தனை தனிமங்கள் இருந்துச்சு? 56 தனிமங்கள். The Newland consider that only dash element present in nature. அவர் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணாரா? அதே 56 எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு அவர் கன்சிடர் பண்ணிருக்காரு. 56. Who discovered that the properties of every 8 element are the same as the first element? யாரு ஒவ்வொரு 8வது தனிமத்தின் பண்புகளும் முதல் தனிமத்தை போலவே இருப்பதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா நியூலாண்ட். ஜான் அலெக்சாண்டர் ஜான் நியூலாண்ட். Scientists named Newland, Mendeleev and Mayer developed. நியூலாண்ட், மெண்டலீஃப் இவரெல்லாம் எதை அவங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையை தான் டெவலப் பண்ணிருக்காங்க. According to Newland rule of activities, dash which resemble cobalt and nickel in properties is kept far away from this element. Iron, Fe, Fe na iron. இந்த அயனை தான் கோபால்ட் அண்ட் நிக்கலுக்கு ரொம்ப தொலைவில் வச்சுக்கப்பட்டிருந்தாங்க. According to Newland law of activities, iron which resembles same question repeated ஆயிருக்கு பாருங்க, கோபால்ட் அண்ட் நிக்கல். சேம் கொஸ்டின் இங்க அயன் கேட்டிருந்தாங்க, கோபால்ட் அண்ட் நிக்கல் இருந்து டிஃபரெண்டா இருக்கிறது தொலைவில் வைக்கப்பட்ட தனிமம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ல அயன் அதே கொஸ்டின் தான் சரியா, கோபால்ட் அண்ட் நிக்கல் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. Then in dash Newland arranged the known element according to increasing order of atomic masses and found that properties of each 8 element are similar to properties of first element. எந்த வரிசையில எந்த இயர்ல நியூலாண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களை அணுநிறையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தினார், மேலும் அது ஒவ்வொரு தனிமத்தின் பண்புகளும் முதல் தனிமத்தை பண்புகளை ஒத்திருப்பதை கண்டறிந்தார் அப்படின்னா 1864. Which of the following classification was based on atomic masses? சரி, அட்டாமிக் மாசஸ் பேஸ் பண்ணி இதுல யாரெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னா டாபரினர், நியூலாண்ட். இது ரெண்டு பேரையும் பற்றி படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது மெண்டலீஃப். இந்த மூணு பேருமே அட்டாமிக் மாஸ் அடிப்படையில தான் தனிமங்களை வகைப்படுத்தி இருப்பாங்க. Then rule of activities was applicable only till the active எண்ம விதி டேஸ் தனிமம் வரை பொருந்தியது அப்படின்னா கால்சியம் வரை மட்டும்தான் பொருந்துச்சு. The Newland active rule applies only dash element calcium. Same repeated question. Okay. Thanks for watching.